வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 29 திங்கட்கிழமை பிப்ரவரி 9 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தண்ணீரை வெறும் தண்ணீராக பார்க்காமல் உயிராக பார்க்கும் தஞ்சை சோமசுந்தரம் ஐயா. தண்ணீர் மட்டுமல்ல, உயிரின் மகத்துவத்தை உணர்ந்து அதற்கு மரியாதை செலுத்தி வருபவர் நல்லூர் வட்டம் தற்சார்பு மற்றும் இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளரும் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியருமான தஞ்சை சோமசுந்தரம் அவர்கள். சோமசுந்தரம் அவர்கள் தற்சார்பு இயற்கை வாழ்வியலுக்காகவே உதாரணமாய் வாழ்ந்து வரும் அரிய மனிதர். இவர் தமது வீட்டில் மழைநீரை சேகரித்து அதையே ஆண்டு முழுவதுக்கும் குடிநீராகவும் சமையலுக்கும் பயன்படுத்தி வருகிறார். குடிக்க, குளிக்க, சமைக்க மழைநீர்தான். தஞ்சாவூரில் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் ஒருவர் கடந்த 10 ஆண்டுகளாக குடிக்கவும், குளிக்கவும், சமைக்கவும் வீட்டில் சேமிக்கப்படும் மழைநீரையே பயன்படுத்தி வருகிறார். பாரத ஸ்டேட் வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவரது வீட்டில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் மழைநீரை சேமித்து குடிக்கவும் சமையலுக்கும் பயன்படுத்தி வருகின்றனர். 400 சதுர அடி விழும் மழைநீரை வீட்டின் உள்ளே வெயில் படாத இடத்தில் 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 டேங்க் மற்றும் 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டி ஒன்றை பூமிக்கு அடியிலும் அமைத்து இவற்றில் சேமித்து வருகிறார். இதன் மூலம் ஆண்டுக்கு குறைந்தது 2 முறை மழை பெய்யும் போது கிடைக்கும் 14000 லிட்டர் வரையிலான மழைநீரை சேமித்து பயன்படுத்தி வருகிறார். அத்துடன் அதிக மழை பெய்யும் போது தொட்டிகளில் சேமிக்கப்பட்டதை விட எஞ்சிய நீரை 250 அடி ஆழத்துக்கு அமைக்கப்பட்டுள்ள போர்வெல்லின் உள்ளே செலுத்தி வருகிறார். குடும்பத்தில் இருவரும் கடந்த 10 ஆண்டுகளாக குடிக்க, குளிக்க, சமையலுக்கு, துணிகள் துவைக்க என ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவையை மழைநீரை கொண்டே பூர்த்தி செய்து கொள்கின்றனர். கூறியதாவது, மழைநீரில் மாசு குறைவு, பாக்டீரியா உள்ளிட்ட திடப்பொருட்கள் அளவு அதிகம் உள்ளது. மழைநீரை வெயில் படாமல் நிழலில் சேமித்து வைத்தால் கெட்டு போகாது, பூஞ்சானம் படராது. காரத்தன்மையும் மழைநீரில் அதிகம் உள்ளது. மழைநீரைத்தான் எங்கள் வீட்டுக்கு வரும் உறவினர்களுக்கும் குடிக்க தருகிறேன். 2014இல் நடைபெற்ற என் மகளின் திருமணத்தின் போதும் மழைநீரைத்தான் பயன்படுத்தினேன். மழைநீர் சேமிப்பு வடிகட்டி மற்றும் தொட்டியை அமைக்க குறைந்தது 25,000 ரூபாய் செலவாகிறது. 4 ஆண்டுக்கு ஒருமுறை வடிகட்டியை சுத்தம் செய்து மாற்ற வேண்டும். மழைநீர் சேமிப்பு குறித்து வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆலோசனை வழங்கி வருகிறேன். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. அரியக்குடி அரசு பள்ளி மாணவர் தயாரித்த விகோ செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தும் விழாவிற்கு மாணவர்கள் அழைப்பு. சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கடந்த 1 ஆண்டாக ஆய்வு செய்து உருவாக்கியுள்ள சிறிய ரக செயற்கைக்கோள் பிப்ரவரி 13 அன்று விண்ணில் செலுத்த அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் மாணவர்கள் நல்லூர் வட்டம் மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி, மண்டல பொறுப்பாளர் பாரதி ஆகியோருடன் காரைக்குடியில் பிரமுகர்களை சந்தித்து அழைப்பு விடுத்து வருகின்றனர். முதலாவதாக இன்று டாக்டர் திருப்பதி அவர்களை அழைத்தபோது நிறைய பேஷண்ட்ஸ் காத்திருக்கையில் 5 நிமிடம் என சொல்லி உள்ளே எங்களை அழைத்து விகோ சேட்டிலைட் குறித்து முழுவதுமாக கேட்டு மிக ஆர்வமாக தாம் மட்டுமின்றி தமது ஊரில் மகரிஷி பள்ளி கரஸ்பாண்டன்ஸ் ஐயப்பா டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் மற்றும் முக்கிய பிரமுகர்களையும் அழைத்து வருவதாக கூறியது எங்களுக்கு மிகுந்த ஊக்கமளிப்பதாக இருந்ததென்றும், தம்முடன் மனோஜ், ஹரீஷ் உடன் இருந்ததாக இக்குழுவின் தலைவரும் சாதனை மாணவர்கள் துறையின் மாநில பொறுப்பாளருமான விஷ்ணு தெரிவித்தார். மற்ற சந்திப்புகள் குறித்த தகவல்கள் நாளை பகிர்கின்றேன். மகிழ்ச்சி. சமூக சிந்தனையை மாணவர்களிடையே வலுப்படுத்தும் தலைப்பில் போட்டிகள். ஈரோடு குக்கு காட்டுப்பள்ளி அமைப்பினர் கோபிச்செட்டிப்பாளையம் தியாகி கிருஷ்ணய்யர் 110வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சமூக சிந்தனையை மாணவர்களிடையே வலுப்படுத்தும் தலைப்புகளை தேர்ந்தெடுத்து 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள போட்டிகள். 1 முதல் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு ஓவிய போட்டி, மகாத்மா காந்தி, பனைமரம், யானை கூட்டம், பட்டாம்பூச்சிகள். கட்டுரை போட்டி, பள்ளிக்கூடத்தில் நான் விரும்பும் மாற்றங்கள். கல்லூரி மாணவர்களுக்கு ஓவிய போட்டி, உலக அமைதிக்கான காட்சி.
கட்டுரை போட்டி. சமூக சீர்கேடுகளுக்கு நீங்கள் வழங்கும் தீர்வு. படைப்புகளை அனுப்ப கடைசி நாள் 18/2/2026. அனுப்ப வேண்டிய முகவரி: லிபரேஷன் தோ லேர்னிங் கலெக்டிவ், ஸ்ரீ டி.எஸ். ராமன் பாய்ஸ் அண்ட் சரோஜினி தேவி கேர்ள்ஸ் ஹாஸ்டல், கோபிச்செட்டிப்பாளையம், 638452. பரிசு தொகை மொத்தம் 2 லட்சம் ரூபாய். பரிசளிப்பு விழா 22/2/2026 என்று குக்கு காட்டுப்பள்ளி பாரதி தெரிவித்தார். மேலும் தொடர்புக்கு 9848401168. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தமிழகத்தில் இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் காஞ்சிபுரம். தருமபுரியில் நடைபெற்ற பாரம்பரிய விவசாயிகள் 2 நாள் முகாமினை தொடர்ந்து தமிழகம் நெடுக்கிலும் உள்ள இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் இன்று காஞ்சிபுரத்தில் தர்மராஜ், ரமேஷ், சந்தானகிருஷ்ணன் ஆகியோரை அவர்களது பண்ணைகளுக்கு சென்று பார்த்து பேசியதாக நல்லூர் வட்டத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார். உடன் களங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இல்லம் தேடி உள்ளம் நாடி மாணவர் கள பொறுப்பாளர் மேனகா. பிப்ரவரி 8 இன்று காஞ்சிபுரத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் லட்சிய ஆசிரியையும் மாணவர் கள மாநில பொறுப்பாளருமான மேனகா அவர்கள் இந்திய வரலாறுத்துறை மாநில பொறுப்பாளர் கீதா மற்றும் அரசு இயல்கள மாவட்ட பொறுப்பாளர் கந்தவேல் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளின் பல்வேறு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. வேலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு. வேலூர் மாவட்டத்தில் நேற்று கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பொறுப்பாளர்களின் நேரடி சந்திப்பில் 11 நபர்கள் கலந்து கொண்டதாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் தெரிவித்தார். 750 ஆண்டுகள் உறுதியாக நிற்கும் காளிங்கராயன் அணைக்கட்டின் மேல் நீர்வழி பாதையை இடிக்காமல் புனரமைக்க மக்கள் விருப்பம். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டானது 13ஆம் நூற்றாண்டில் காளிங்கராயன் அவர்களால் கட்டப்பட்டது. இது தமிழ்நாட்டின் 2வது பழமையான அணைக்கட்டாகும். இதிலிருந்து பாயும் காளிங்கராயன் கால்வாயானது நதிநீர் இணைப்பிற்காக பவானி, நொய்யல், அமராவதி மற்றும் காவேரி நதிகளை இணைத்து 143 கிலோமீட்டர் நீளத்திற்கு பவானி முதல் கரூர் வரை வெட்டப்பட்டது. இன்றைக்கு அது 91 கிலோமீட்டர் நீளத்திற்கு பவானி மற்றும் நொய்யல் நதிகளை இணைத்து காளிங்கராயன் பாளையம் முதல் ஆவுடையார் பாறை வரை பாய்கிறது. காளிங்கராயன் கால்வாயின் பெரும் பள்ளம் ஓடையின் மேல் கால்வாயின் நீரை கடத்தும் மேல் நீர்வழி பாலம் காளிங்கராயன் அவர்களால் கட்டப்பட்டு சுமார் 750 ஆண்டுகள் ஆகிறது. இது 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட முதல் மற்றும் தொன்மையான மேல் நீர்வழி பாலம் என்பதை பிரான்ஸ் நாட்டு தொல்பொருள் ஆய்வறிஞர் ஜீன் டெலோச்சி எழுதி 1984ஆம் ஆண்டு வெளிவந்த தி ஏன்ஷியன்ட் பிரிட்ஜஸ் ஆஃப் இந்தியா புத்தகம் உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த மேல் நீர்வழி பாலம் 222 ஆண்டுகளுக்கு முன் 1803ஆம் ஆண்டும் 192 ஆண்டுகளுக்கு முன் 1833ஆம் ஆண்டும் ஆங்கிலேய பொறியாளர்களால் கரூர் வரை பாய வைக்க வேண்டி மராமத்து செய்யப்பட்டது. அப்போது 30 அடிகளாக இருந்த இந்த பாலம் 42 அடிகளாக அகலப்படுத்தப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டு முதல் சிறப்பாக இயங்கி வரும் இந்த மேல் நீர்வழி பாலத்தில் வெகு சில இடங்களில் மட்டுமே நீர்க்கசிவு உள்ளது. கீழே ஓடும் கால்வாயில் புதர் மண்டி கழிவு நீர் கலந்து சுகாதாரமற்ற பயன்படாத நீராக காட்சியளிக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி மிகுதியாக உள்ள இந்த காலத்தில் அதை தொழில்நுட்பம் கொண்டே இவைகளை சரி செய்துவிட முடியும். ஆனால் அதை இடித்துவிட்டு புதிய நீர்வழி பாலம் கட்ட நீர்வளத்துறை அரசாணை நம்பர் 39 வாட்டர் ரிசோர்சஸ் S2 டிபார்ட்மெண்ட் டேட்டட் 24/7/2025 வெளியிடப்பட்டுள்ளது.
காளிங்கராயன் சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன் கட்டிய இந்த மேல்நீர்வழி பாலத்தை இடிக்காமல் அப்படியே மராமத்து செய்து காத்து புராதன சின்னமாக அறிவித்தால் அது காளிங்கராய மன்னனின் உண்மையான புகழுக்கு மேலும் மகுடம் சேர்ப்பதாக அமையும் என்று ஈரோடு காளிங்கராயன் மேல்நீர்வழி பாதை பாதுகாப்பு குழு செயல்பட்டு வருவதாக நல்லூர் வட்டத்தின் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் சிவக்குமார் தெரிவித்தார். ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை எச்சரிக்கை உங்களுக்காக. தகவல் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி. ஜனவரி 19 நம்ம சங்கரன்கோவில் ஊர் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு மதியானம் 2:30 மணிக்கு வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு 42 வயசு நபருக்கு திடீர்னு அவருடைய இடது கை இடது கால் செயலிழந்து போகுது. உடனே அவரை அருகில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியார் மருத்துவமனையில் ஏதோ ஒன்று மூளையில் சம்திங் இவருக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனடியாக சங்கரன்கோயில் தாலுக்கா அரசு மருத்துவமனைக்கு அவரை ரெஃபர் பண்ணுறாங்க. சங்கரன்கோயில் மருத்துவமனைக்கு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே உடனடியாக அங்கே இருக்கிற மருத்துவர் அடங்கிய குழு இறங்கி இந்த TAEI அப்படிங்கிற ஒரு திட்டம் அரசு மருத்துவமனைகளில் இயங்கிட்டுருக்கு. தமிழ்நாடு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி இனிஷியேட்டிவ். அதில் இந்த ஸ்ட்ரோக் கேருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. உடனடியாக அவருக்கு CT ஸ்கேன் எடுக்கப்பட்டு CT ஸ்கேனில் அவருக்கு மூளையில் இரத்த நாள அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது தெரிய வருது. உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 50,000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஊசியை ஒரு தாலுக்கா அரசு மருத்துவமனையில் இலவசமாக ஒரு ஏழை தொழிலாளிக்கு உடனடியாக வழங்குறாங்க. உடனடியாக அதை வழங்கின உடனே பார்த்திங்கன்னா அந்த இரத்த நாள கட்டி அடைப்பு சரியாகிறது. அப்படி சரியான அடுத்த நாளே அந்த பேஷண்ட்டுக்கு லெஃப்ட் கை லெஃப்ட் கால் அந்த செயலிழந்த தன்மை சரியாகிறது. இப்போ ஃபிசியோதெரப்பி உதவியுடன் அவர் நல்ல முறையில் மீண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்! இந்த விஷயம் பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டும். ஒரு நல்லா பேசிகிட்டு இருக்கிற நபருக்கு திடீர்னு வாய் குளறினாலோ இல்லை நடக்கும்போது தள்ளாட்டம் ஏற்பட்டு கீழே விழுகிற மாதிரி போனாலோ இல்லை அவருக்கு ஒரு கை ஒரு கால் திடீரென்று செயலிழந்து போனாலோ உடனடியாக நம்ம ஆக்ஷனில் இறங்கணும். அவருக்கு வந்திருக்கிறது ஒரு பக்கவாதமாக இருக்கலாம். பக்கவாதத்தில் 2 வகை இருக்குது. மூளையில் இரத்த நாள அடைப்பு, இரத்த நாள கசிவு இதனால் ஏற்பட்டிருக்கலாம். நம்ம ஒரு CT ஸ்கேன் எடுக்கிறது மூலமாக அது எந்த வகையானது அப்படிங்கிறது தெரிஞ்சு உடனடியாக இன்டர்ஃபியர் பண்ண முடியும். இப்படி இதற்கான விண்டோ பீரியட் அப்படின்னா அது 4.5 மணி நேரம். எப்படி அட்டாக்குக்கு 2 மணி நேரம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்குக்கு 4.5 மணி நேரம். அதற்குள்ளார உங்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய சரியான மருத்துவமனைக்கு நீங்கள் விரைந்து சென்றீர்கள் என்றால் பக்கவாதத்தினால தொடர்ந்து பிரச்சனையில் படுக்கையாக இருக்கிறத உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகள்லையும் அரசு மருத்துவமனைகள்லையும் அந்த பக்கவாதத்திற்கான சிகிச்சை இலவசமாக கிடைக்கிறது. அதை மக்களாகிய நாம் அனைவருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.